நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 29/3/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 6 மற்றும் 7, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். திதி இன்று காலை 9:32 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:04 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று காலை 6:13 வரை மரண யோகம், பின்பு மாலை 4:04 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:04 வரை பூராடம், பின்பு உத்திராடம். மேஷம். மேஷம் ராசினியர்கள் இன்று வாழ்க்கையில் சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். கடந்த கால உழைப்பின் அருமையை இன்று சரி செய்து கொள்வீர்கள். நல்ல பலன் தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கக்கூடும். அளவான பணவரவும் இருக்கக்கூடும். வாழ்க்கையின் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். என்ற மனதிற்கு பிடித்த மாநிலத்திற்கு சென்று வருவீர்கள். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அடுத்த ஒரு பிரச்சனைகளை நீங்க தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்க கொடுங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முழு கவனத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். பாதுகாப்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முழு கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் என்று எல்லோரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். அமைதியை பேணுவது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்விக்கான செலவுகளை தயார் செய்து கொள்வீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழல் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணிய வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க செய்யும் காரியங்களை நிதானமாக செய்வது நல்லது. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி ஏற்படும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பரணி. நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாக பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். அடுத்த ஒரு பிரச்சனை மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ்வீர்கள். கிருத்திகை. செயல்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடும். அடுத்த ஒரு பிரச்சனை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். சரியான நேரத்தில் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு வேலையும் நீங்க கவனமாக செய்வது நல்லது. என்று முழு கவனத்துடன் பணிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்ற காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். மனசுக்குள் அன்பும் கருணையும் நிறைந்து காணப்படக்கூடும். உற்றார் உறவினர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. தொழில் வளர்ச்சி இலக்கு நிறைவேறக்கூடும். எளிமையாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். மனசுக்குள் உற்சாகம் ஏற்படக்கூடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். இன்று நீங்க சிரமங்களை ஓரளவு சரி கட்டி முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். இல்லத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். மிகவும் வேண்டியவரை பயணத்தின் காரணமாக பிரிய வேண்டியிருக்கும். எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய கொடுங்க. சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்களை வெற்றி இருக்கும். சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக நடைபெறக்கூடும். என்று பெண்கள் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். பெண்கள் இன்று தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க.
என்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலில் நீங்க எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். எடுத்த வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். ரோகிணி. என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விருது விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். காரியங்களும் சாதகமாக முடியக்கூடும். சொத்து மனை வீடு சம்பந்தப்பட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடும். என்று நீங்க கவன நடைமுறை மற்றும் பின்பற்ற வேண்டும். மிருகசிரிஷம். எதிர்த்து செயல்பட்டவர்கள் காணாமல் போக கொடுங்க. வேலையில் மட்டும் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வருகின்ற வாய்ப்புகளையும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யாருடைய பிரச்சனைகளும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வீணான பேச்சுக்கள்ல கவனம் வேண்டும். தேவையில்லாத பேசி எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கிக் கொள்ள வேண்டாம். வார்த்தைகள் ரொம்ப தெளிவு வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். என்று மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதி ஏற்படுத்தும். அரசியல் துறையினருக்கு என்று ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். கவனமாக இதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். என்று செய்யும் காரியங்களை நிதானமாக செய்யுங்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக இருக்கும். நிதி நிலைமையும் சீர்பட கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வீணான விஷயங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். என்று உறவினர்கள் அன்பு பாசத்தோடு நடந்து கொள்வார்கள். பெண்கள் இன்று வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். சாதகமான நல்ல பலனும் இருக்கும். பெண்கள் முடிந்தளவு யோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக சிறப்பு. என்று குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் இருந்தால் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருக்கும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். முக்கியமாக சந்தேக பார்வை எதுவும் பார்க்க வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இனிமையாக பேசி காரியங்களை சாதிக்கும் நாளாக இருக்கக்கூடும். விடுமுறை விட்டாலும் ஏதேனும் தெரிந்து கொள்ளுங்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீக்கி மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று நீங்க விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களை நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வருமானம் வழக்கமல் இருந்து கொண்டிருக்கும். உத்தியோக மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. என்று உங்களுக்கு ஆதாய பண வரவு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். திருவாதிரை. நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. காரியங்களும் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பண கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீரும். இல்லத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. எதிலும் நிதானம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு சாதகமான நல்ல விஷயங்கள் வர கொடுங்க. புனர்பூசம். சொத்து மனை வீடு சம்பந்தப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பகை உணர்வு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தவர்கள் சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. படிப்படியாக உயரக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும்.
விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எதிலும் உற்சாகம் ஏற்படக்கூடும். என்று நீங்க அடுத்த ஒரு பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் இன்று எதிர்மறையாக பேசிவிடும் விலகியிருப்பது மிக சிறப்புங்க. வீணான பேச்சுக்கள்ல கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நண்பரின் ஆலோசனையை மதித்து நடைபெறுங்கள். தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். புதியதாக நன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான முன்னேற்றம் இருக்கும். பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்க கொடுங்க. எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. கடன் பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பண வரவு மன திருப்தியை கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. எதிலும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை என்று காதல் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. காதலில் கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள் என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில ஜெயிக்க முடியும். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்ற புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடும். சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்க கொடுங்க. நண்பரின் ஆலோசனையை மதித்து நடைபெறுங்கள். என்று உங்களுக்கு முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம் சோர்வு நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. உற்சாகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். பண கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீரும். என்று ஓரளவு இல்லத்தில் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். கடன் விவகாரங்களை எப்படியாவது தீர்த்து விடுவீர்கள். வாழ்க்கை தேவைக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். எல்லா நன்மைகளும் தேடி வரக்கூடும். கிடைக்கின்ற விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பணம் வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். என்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். வாழ்வில் சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். வீணான பேச்சுக்களை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நண்பரின் ஆலோசனையை கண்டிப்பாக மதித்து நடப்பீர்கள். உறவுகளிடம் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். நினைத்த காரியம் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். மாற்றங்கள் ஓரளவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லும். எதிர்பார்த்த பணி இடமாற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்துக்கு இன்று நல்லதொரு முன்னேற்றம் இருக்கக்கூடும். கருத்துக்கள் உங்களுக்கு மாற்று கருத்தாக இருக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசினால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. பிள்ளைகளிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பேச்சை குறைத்துக் கொண்டு பேசுங்கள். பண பரிவர்த்தனை முன்னேற்றம் இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனதளவில் ஏற்பட்ட கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். காதலை பொறுத்தவரை சந்தேக பார்வை எதுவும் வேண்டாம். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். விடுமுறை நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக எதையும் கற்றுக்கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என் மனதிற்குள் அன்பும் கருணையும் நிறைந்து காணப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். உறவரிடம் பேச நினைத்த விஷயம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிர்மறையாக பேசுவதிடம் மட்டும் விலகி இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு காண்பீர்கள். பூரம். மாற்று கருத்துடையோரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். என்று ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. மற்றவரிடம் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். என்று சிரமங்கள் ஓரளவு விலகி செல்லும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாள் ஓரளவு உடல் ஆரோக்கியம் கூட சீர்பட கூடுங்க. உத்திரம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று நீங்க பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிந்த அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். அது முன்னேற்றத்தை கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் இன்றைய வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வீணான பேச்சுக்கள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். நேரத்தை வீணடிக்க வேண்டாம். பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். செயல்களில் உத்வேகம் ஏற்படக்கூடும். யோசிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பண வரவில் லாப விகிதம் அதிகரிக்கும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்ய பாருங்கள். அனுகூலமான நல்ல சூழல் இருக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி இருக்கும். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கிடைக்கப்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். ஓரளவு லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். வேலை பளு ஏற்பட்டது கண்டிப்பாக குறைந்துவிடக் கொடுங்க. உழைப்பு கொஞ்சம் இருக்கக்கூடும். அந்த உழைப்பினை நீங்க அலட்டிக் கொள்ள வேண்டாம். உடல் வலிமையும் படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கும். சிலருக்கு திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பெண்கள் என்று தெளிவான முடிவெடுப்பதை நுணுக்கங்களை நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விடுமுறை விட்டாலும் நீங்க தேர்வு முடியும் வரை கல்வியில் அக்கறையுடன் இருக்க பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பை கொடுக்கும். செயல்களில் உங்களுக்கு உத்வேகம் ஏற்படக்கூடும். சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். அஸ்தம். என் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். விரும்பிய உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழல் இருக்கும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். சிரமங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. சித்திரை. திடீர் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தொழில் வியாபாரம் அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் அற்புதமாக செயல்படுவீர்கள். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். செயல்களை உத்வேகம் ஏற்படக்கூடும். யோசிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. தெளிவான முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். துலாம் ராசினியர்கள் என்ற நுணுக்கமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல செயலையும் சிலர் குறை சொல்வார்கள், பார்த்துக் கொள்வார்கள். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். தொழில் உங்களுக்கு நேர்மை வெளிப்படக்கூடும். வியாபார நடைமுறை சீராக இருக்க கொடுங்க. பிற பார்வையில் தெரியும்படி அதிக பணம் செலவு செய்ய வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். மிதமான வேகத்தை பின்பற்றுவீர்கள். என்று பணி நிமித்தமாக பயணங்களும் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். என்று பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும்.
உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு கொஞ்சம் ஏற்படக்கூடும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். பொருள் வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். கல்வியிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்கள் இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்க கொடுங்க. பிறர் பார்வையில் தெரியும்படி அதிக பணம் செலவு செய்ய வேண்டாம். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். உன் நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள். வீடு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியும். சுவாதி. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். என்று தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விசாகம். என்று மன அமைதி கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். பயனறிந்து என்று எதிலும் ஈடுபடுவீர்கள். அரசியல் துறையின் நட்பு கிடைக்கக்கூடும். இறுக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படக்கூடும். என்று கூடுமானவரை பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. வாகனம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். செயல்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இடையூறு செய்பவர்கள் விலகி இருக்க கொடுங்க. வாழ்க்கையின் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அளவான பணவரவு தான் இன்று கிடைக்க கொடுங்க. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். வெளியூர் பயணங்கள் பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. என்று அரசியல் துறையினருக்கு இறுக்கமான சூழல் ஏற்பட கொடுங்க. மனமும் இன்று மகிழ்ச்சி அடையக்கூடும். சந்தோஷமாக இன்று நீங்க பொழுதை கழிப்பீர்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடைபெறக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொருள் வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. வாகனம் பூமி மூலம் லாபம் ஏற்படக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமாக பேசி காரியங்களை நீங்க சாதிக்க முடியும். இன்று நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். புதிய நபர்களின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பொது காரியங்கள் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அடிப்படை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் முடிவுள்ள தெளிவு ஏற்படக்கூடும். கண்டிப்பாக சாதிக்க முடியும். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். என்று மாணவர்கள் விடுமுறை விட்டாலும் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். தேர்வு முடியும் வரை கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அளவான பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பொருள் வரவுக்கு இன்று திருப்தி உண்டாகக்கூடும். செயல்கள் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடுங்க. இன்று தொழில் வியாபாரம் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். வளர்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும். பண வரவும் கண்டிப்பாக வரக்கூடும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இன்று ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. கேட்டை இன்று நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். பொருள் வரவு உண்டாகக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இன்று எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விரும்பிய உணவுகளை இன்று சாப்பிடக்கூடிய அம்சமும் இருக்குங்க. அது மட்டுமில்லை, உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், உடலை வலுப்படுத்துங்கள். அது ரொம்ப முக்கியம், பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு தனுசு ராசினியர்கள் இந்த அபாரமான செயல்பாடுகளால் வெற்றி ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று விடியும் பொழுதே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பண விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருக்க பாருங்கள். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். முக்கிய முடிவுகளை நீங்க தெளிவாக எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். பண வரவுக்கு இன்று குறைவிருக்காது. நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். திருப்திகரமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். இன்று முக்கியமாக சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கும். புதிய சாதனை நிகழ்த்த தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனையில் அளவு அதிகரிக்கும். பண வரவு திருப்தியை கொடுக்குங்க. நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். பண வரவும் எதிர்பார்த்தது போல இருக்கக்கூடும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். வழக்குகளில் உங்களுக்கு திடீர் திருப்பம் ஏற்படக்கூடும். தீ, எந்திரம் ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். எதிர்கால தேவைக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். பெண்கள் சூழ்நிலை புரிந்து கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இன்று விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரம் எதுவும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும்லாக இருக்கக்கூடும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாகும். மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்தால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. செயல்களில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளை மூழ்கி காணப்படுவீர்கள். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பண வரவு திருப்திகரமாகத்தான் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். போராட்டம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பீர்கள். புதிய நபர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். புதிய சாதனை நிகழ்த்தக்கூடிய சூழல் இருக்கும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விரைவாக செயல்பட்டு காரியங்களை வெற்றி பெற முடியும். திட்டமிட்ட இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். என்று உங்களுக்கு மன மாற்றங்கள் சந்தோஷங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம் புது முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய தொடர்புகள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். பரிசு திட்டங்களை அறிவிப்பீர்கள். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். வாடிக்கையாளருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அதிகார தோரணை வெளிப்படக்கூடுங்க. எந்த ஒரு முடிவாக இருக்கட்டும் யோசித்து பார்த்து எடுக்க வேண்டும். பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். என்று நீங்க நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்ற எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். இடையூறு செய்தவர்கள் இப்பொழுது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள். நிம்மதியான சூழலை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். நீதி நேர்மைக்கு செவி சாய்க்கும் நாளாக இருக்கக்கூடும். அதிக முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுப்பீர்கள். அக்கம் பக்கத்து வீட்டார் உங்களை அன்பு பாராட்ட கொடுங்க. தொழில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். திட்டமிட்ட இலக்கை கண்டிப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உபரி பண வருமானம் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் ஏற்படக்கூடும். இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். பெரியோர்களிடம் ஆலோசனையை பெறுவது நல்லது. மனசுக்குள் திடீர் குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும். சமையல் செய்யும் பொழுது கவனமாக செய்யுங்கள். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும்.
பெண்கள் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடும். மின் சாதன பொருட்களை இயக்கும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துங்கள் என்று காதலை பொறுத்தவரைங்க சில குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் நல்ல விஷயங்கள் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாக கூட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று வெகு விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக வரக்கூடும். விரைவாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். போக போக பிரச்சனைகள் சரியாக கொடுங்க என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். திருவோணம். இன்று மகிழ்ச்சி உண்டாக கூடும். காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடுங்க என்று நீங்க முயற்சிகள் மேற்கொண்டால் எதிலும் வெற்றி பெற முடியும். அவிட்டம். இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. ஓரளவு சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முடிவுகளில் தெளிவு ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நடக்கும் காரியங்களை நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சுகபோக வாழ்க்கையும் இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். வாழ்வில் சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நேர்மைக்கு இன்று முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கவன சிதறல்கள் மட்டும் தயவு செய்து வேண்டாம். அக்கம் பக்கத்தினர் இன்று அன்பு பாராட்டக்கூடும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு நிறைவேறக்கூடும். இன்று உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப சுமத்தில் திருப்தியான சூழல் வெளிப்படக்கூடுங்க என்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும். எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நடக்கும் காரியங்களை கூர்ந்து கவனிப்பீர்கள். விவரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெரியவர்கள் சொல்லுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. திடீர் பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். மனதளவிலும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். பெண்கள் இன்று சுய மரியாதை வெளிப்படக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதனை செய்து கொடுப்பீர்கள். பெண்கள் இன்று பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது சிறப்பு. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். கல்வியை தவிர வேறு எதிலும் நேரம் செலவிட வேண்டாம். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். மன திருப்தி இன்றி ஏற்படக்கூடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று மனம் தளராமல் செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் என்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி கூடுங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். இந்த பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறும் நாளாக இருக்கக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடும். சதயம். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்குங்க. நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை என்று கவன நடைமுறையை பின்பற்றுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். போராட்டாத்தி. இனிமையாக பேசி பழக முடியுங்க. காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மன வலிமையும் இன்று உண்டாகக்கூடும். பண தேவைகள் பூர்த்தியாக கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடும். தொழிலை இன்று நீங்க
அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சூழல் இருக்கும். என்று கூடுமானவரை முழு கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மீனம் ராசினியர்கள், என்று நீங்க எதிலும் போராடி வெற்றி பெறும் நகர்க்க கொடுங்க. வியாபார நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறக்கூடும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மூலதன பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். உங்கள் செயல்களில் வேகம் கண்டிப்பாக கூடிவிடும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று நீங்க நீதி நேர்மைக்கு செவி சாய்ப்பீர்கள். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீர்கள். இடையூறு செய்பவர்களை அறிந்து கொள்வீர்கள். பணி குறித்த காலத்தில் நிறைவேறக்கூடும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்ற பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பு. குழப்பம் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யுங்க. போக போகத்தான் எல்லாம் சரியாகும். என்று நீண்ட நாட்களாக இடுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். தடைகளும் கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று சிறிய அளவில் மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடுங்க. அது மட்டுமில்லை, அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். காதலை பற்றி இல்லத்தில் சொல்வதுதான் சிறப்பு. குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷம் ஏற்படக்கூடும். விடுமுறை விட்டாலும் படிப்பில் கவனம் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வெகு விரைவாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகள் என்று பூர்த்தியாகும். சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். நிலைவில் உள்ள பணம் வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். உத்திரட்டாத்தி சிரமங்களை சரி கட்டிவிட முடியுங்க. காரியங்களை கூட அற்புதமாக செய்துவிட முடியும். கூட்டு முயற்சி ஓரளவு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இன்று இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். ரேவதி அனைவரிடத்திலும் பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று பணிகளை கண்டிப்பாக முடித்துக் கொடுப்பீர்கள். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். கூட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்னும் சிலருக்கு சுய தொழில் கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.